கிறிஸ்தின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. Peace be with you, my dear brothers and sisters in Christ. Today is 14 February 2021, Sunday. Happy to meet you all again in this video. உங்களை மறுபடியுமாக இந்த வீடியோ மூலியமாக சந்திப்பதில் சந்தோஷம். 14ஆம் தேதி 2வது மாதம் 2021 இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பழக போகிறோன்னா, நீங்கள் எப்படிப்பட்ட தேவன் கூட இருக்கிறீங்க, யார் உங்கள் தேவன், எப்படிப்பட்ட தேவன். டுடே we going to learn about our God, who is our God, how wonderful is our God, how mighty is our God. We want to see the difference between faith and fear. நம்ம வந்து விசுவாசத்துக்கும் பயத்துக்கும் உள்ள வித்தியாசங்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி மத்தேயு அதிகாரம் 8 வசனம் 23 27 வரைக்கும். மத்தேயு chapter 8 verse 23 to 27. ஓகே, இங்கே என்ன பார்க்குறோம்? what we see in this chapter. Lord Jesus calms a storm. ஒரு அலையை இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அடக்கினார், ஒடுக்கினார். ஆமென், அல்லேலூயா. இதில் நம்ம என்ன பழகிறோம்? நம்ம யார் கூட இருக்கிறோம்? நம் தேவன் யார்? what we learn in this passage is about our God. Who is our God? to whom we belong. யாருக்கு நம்ம உரிமையாளர், யார் நம்மளோட ஓனர், who is our creator. இன்றைக்கி இதுதான். ஏன் பயப்படுறோம்? என்ன காரணத்தில் நம்மளுக்கு பயம் வருது? அந்த படகுல பார்த்தீங்கன்னா, when you look at the boat, the disciples were afraid because they think they are going to die because of the wind and wave. அந்த சீடர்கள், அந்த படகுல இருந்த சீடர்கள் பயந்தாங்க, சாவ போகிறோம், இந்த காற்று இந்த அலையினால நாங்கள் சாவ போகிறோம் அப்படின்னு பயந்தாங்க. ஏன்னா அவங்க கூட யார் இருந்தா? who is with them? they forget that Lord Jesus is there. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அவர் கூட இருந்ததை மறந்துட்டு பயந்தாங்க. அப்புறம் அந்த அலை பெருசாக வரும்போது, படகு மூழ்கின நிலைமையில் இருக்கும்போது அவங்க போய் இயேசுவை கூப்பிட்டாங்க. when they see the boat is about to sink, they go and wake up Lord Jesus. They go and call Lord Jesus. They said, and the prayer is, save us Lord, we are going to die. Save us Lord, we are about to die. ஆண்டவரை எழுப்பி என்ன சொன்னாங்க? ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க, நாங்கள் சாவ போகிறோம். ஏன்னா அந்த காற்றுனாலும் அந்த அலையும் காற்றையும் பார்த்து பயந்தாங்க. they are afraid of the wind and wave that is coming toward them. அதை பார்த்து பயந்து they wake up Lord Jesus. ஆண்டவர் என்ன சொன்னார்? what Lord Jesus answered them, what little faith you have. ஏன் பயப்படுற? why you afraid? ஏன் உனக்கு குறைஞ்ச விசுவாசமாக இருக்கு? why little faith that you have? ஆண்டவர் எந்திரிச்சு அந்த காற்றையும் அலையும் அடக்கினார். God ordered the wind and wave to stop, and the situation was calm. அமைதி, சமாதானம் அங்கே வந்துச்சு. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நாவிலிருந்து பிறப்பட்டு வந்த வார்த்தையால், அவர் சொன்ன அந்த வார்த்தையால் அந்த காற்றும் அலையும் அடங்கப்பட்டுச்சு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான். நீங்கள் என்ன பிரச்சனை வேணாலும் போகலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். in our life also is like that now. Anybody can tell anything, whatever
happen, any circumstances, any situation you are going through now, என்ன மாதிரி நிலைமையில் நீங்கள் போனாலும், என்ன மாதிரி சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போனாலும், ஒன்று நீங்கள் மறந்துடக்கூடாது. இயேசு என்னோடு இருக்கிறார். God is with you in your boat. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார், உங்கள் படகுல இருக்கிறார். அது ஒன்று நீங்கள் மறந்துடக்கூடாது. Wake Lord Jesus up, go and pray. Ask Lord Jesus to help you, to save you. What makes you sink? என்ன அவங்கள மூழ்க வைக்கிறது தெரியுதா? அவங்கள மூழ்க வைக்கிறது என்ன தெரியுமா? உங்கள் சிந்தனை தான். Your mind. Your mind is the one which make you to sink. உங்கள் சிந்தனை தான் உங்களை வந்து மூழ்க வைக்கிறது. ஏன்னா நம்ம இயேசு பற்றி சிந்திக்காமல், நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு நோய் வரும்போது, ஒரு உபத்திரத்தில், ஒரு துன்பத்தில் நம்ம போகும்போது இயேசுக்கிட்ட கொண்டு போகாமல், இயேசு பற்றி சிந்திக்காமல், நம்மளை பற்றி மட்டுமே சிந்திக்கிறோம். நம்மளை பற்றி மட்டும் சிந்திக்கிறனால உன்னோட சிந்தனை வந்து இயேசு கூட இல்லாதனால அது உன்னை மூழ்கடிக்கும். will go because you see, when you are going through a suffering or trouble or whatever, disease or whatever, our mind, because our mind is not with Lord Jesus, our mind in this world, it make you to sink deeper into the problem, into the situation, into the circumstances. So we forget to bring the matter to Lord Jesus. When we forget to bring the matter, the problem, to Lord Jesus, then how you expect the help to come? எப்படி உதவி வரும்? How you expect Lord Jesus to save you? உங்களை எப்படி காப்பாற்றுவார்? எப்படி அந்த உதவி வரும்? இன்றைக்கி நம்மளுக்கு தெரியணும். If you pray always, if you read the word of God, meditate the word of God, God will be with you. Lord Jesus is with you. Never forget, Lord Jesus is with you, and He will stop all your problems. He will encounter all your problems. எல்லா பிரச்சனையும், எல்லா உபத்திரங்களையும், எல்லா நோயும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எடுத்து போடுவார். இதுதான் முக்கியம். ஆமேன், ஆமேன். ஓகே, இப்போ விசுவாசத்துக்கும் பயத்துக்கும் பார்ப்போமே. We look at now, we see at faith and fear. Faith and fear can work, is the same, can work in your life together, same. இன்னைக்கு ஒரு பார்க்காத காரியத்தை, the things that you never see, why you have to believe and afraid of it? என்னத்தினால அது மேலே நம்பிக்கை வச்சு அது பயப்படுறீங்க? இட் கேன் பி எனிதிங். என்ன வேணாலும் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணாலும் இருக்கலாம். காணாத ஒன்றை எதுக்கு நீ நம்பி நீ பயப்படுற? இப்போ உங்கள் நோய் வச்சுக்கங்க, உங்களுக்கு ஒரு ஏதாச்சும் நோய், கேன்சரா, இனிப்பு நீரா, ரத்த கொதிப்பா, கிட்னி ஃபெயிலியரா, இருதய பிரச்சனையா, இல்லை கோவிட்டாக இருந்தாலே எதுக்கு பயப்படுறீங்க? If you have any problem, that any diseases that you don't see, you just heard from people, மற்றவங்க சொல்லி தான், டாக்டர் சொல்லி, அவங்க சொல்லி தான் கேட்குறீங்க. நீ இயேசு கூட இருந்தால் எதுக்கு பயம்? If you are with Lord Jesus, why you have to afraid? Even you are a cancer patient or diabetics or whatever, AIDS or COVID or anything, it's from people. The people are telling you. Why you have to afraid for all these things? Okay, there are some people ask, okay, Lord Jesus also we never see, why must we be afraid for Lord Jesus? Yes, Lord Jesus is God. He is your creator. இயேசு கூட தான் நாங்கள் பார்க்கல, எதுக்கு நம்ம இயேசுக்கு பயப்படணும்? அப்படி கேட்கும்போது, இயேசு உங்களை படைத்தவர், இறைவன் படைத்தவர், கையில் பைபிள் கொடுத்துருக்கிறார். He have given you a manual, a guide. It's the Bible. கையில் இறை வார்த்தை கொடுத்துருக்கிறார். How to seek Him, how to know your problem, how to solve your problem, where to go, how to talk to God. Everything is in the Bible. All your questions of your life is in the Bible. பைபிளில் எல்லாமே இருக்குது. ஒரு வாழ்க்கைக்கு தேவையான என்னென்ன பிரச்சனையா, உபத்திரமா, நோயா, எல்லாத்துக்கும் பதில் வந்து பைபிளில் இருக்குது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு காணாத ஒன்று, பார்க்காத ஒன்று எதுக்கு கேட்டு பயப்படுறீங்க? இறை வார்த்தை எவ்வளோ இருக்குது, இறை வார்த்தை எவ்வளோ சொல்கிறோம், எவ்வளோ படிக்கிறோம், எவ்வளோ கேட்குறோம், அதுக்கு ஏன் பயப்பட மாட்டோம்? We are not afraid for the word of God, but we are afraid for the word of human. மனிதன் சொல்கிறத நம்பி பயப்படுறோம்.
ஆண்டவர் சொன்னது, இதே வார்த்தையில் ஆண்டவர் சொன்னது கேட்டு ஏன் பயப்பட மாட்டோம்? ஏன்னா காட், இயேசு உங்களை தண்டிக்க மாட்டார். You are not afraid of Lord Jesus. You are not afraid of God because God never come after you and punish you. That's why we are not afraid. But the word of man, the human word that is coming, we are afraid that we will die. Because of the words that they say, we will die. நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ரேயர் வாரியராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இறைவார்த்தை படித்தாலும் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு டேவல், when this devil, the word of devil coming into it, why must we receive it? You resist the thing. இந்த சாத்தான் ஒரு வார்த்தையை கொண்டு வந்து உங்களுக்குள்ளே போடும்போது, உனக்கு கேன்சரு, உனக்கு கோவிட்னு சொல்லும்போது, எதுக்கு அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம்? நீ ஏற்றுக்கொண்டா தானே உனக்குள்ளே ஒரு பயம் வரும். ஒரு பயம் வந்தாலும் அது உனக்கு கூட ஒட்டிக்கும். ஏற்றுக்கொள்ளாதீங்க, அதை முறையடிங்க. இயேசுவின் வார்த்தையை வைத்து அதை முறையடிங்க. எனக்கு ஒன்றுமே இல்லை, இயேசு என்னோடு இருக்கிறார், என் இயேசு என்னை காப்பாற்றுவார், முடிஞ்சு, அவ்வளோதான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இயேசு உங்களை காப்பாற்ற முடியும். நத்திங் இம்பாசிபிள் ஃபார் காட். காட் கேன் சேவ் யூ த்ரூ எவ்ரிதிங், whatever. என்ன இருந்தாலும் இயேசு, ஹோல்ட் த ஹேண்ட் ஆஃப் லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்து கையை கரங்களை பிடித்து கொள்ளுங்க, இயேசு உங்களை விட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. நிறைய இறை வார்த்தை இருக்குது, தியானம் செய்யுங்க. இறை வார்த்தையை யூ ஜஸ்ட் மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட். You meditate the word of God, God will not forsake you. Amen. 1 திமோத்தி அதிகாரம் 5 வசனம் 8. 1 Timothy chapter 5 verse 8. God said, if you does not take care of yourself, especially your own family, you denied the faith. நீ விசுவாசத்தை விட்டுட்ட. உன் சொந்த குடும்பத்தை நீ பார்க்காம, உன் சொந்த குடும்பத்து மேலே நீ அக்கறை இல்லாமல் இருந்தனா, நீ இயேசு கூட இல்லைன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். You are worse than a believer. You must know the word of God. Go and read, meditate the word of God. James chapter 2 verse 19. First of all, do you believe that there is only one God? ஒரே கடவுள் தான் இருக்காரு, நீ நம்புறியா? ஏன்னா அதே தான் சாத்தானும் நம்புகிறான். If you believe there is only one God, the devil also believe that there is only one God. Sirach chapter 21 verse 6. Sirach chapter 21 verse 6. If you refuse to accept correction, you are committing a sin. இன்றைக்கி நம்ம சொல்லும்போது நீ கேட்கல, உன்னை நீ மாற்றிக்கலனா அது உனக்கு ஒரு பாவம்னு சொல்கிறார் ஆண்டவர். If you fear the Lord, you will make a sincere change in your ways. இன்றைக்கி நீங்கள் ஆண்டவருக்கு பயந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு பயந்தீங்கன்னா, கண்டிப்பாக நீ சிந்தனையை மாற்றிக்கொள்வ. உன் வாழ்க்கை வழிகளை, நீ போகிற வழிகளை நீ மாற்றிக்கொள்வ. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி லூக்காஸ் அதிகாரம் 12, Luke chapter 12 verse 5. God said, I will show you whom to fear. யாருக்கு நீ பயப்படணும்? உன்னை படைத்த தேவனுக்கு. You must afraid the God who created you. உன்னை படைத்த தேவன் இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு பயப்படு. அவர் தான் உன் ஆத்மாவையும் உன் சரீரத்தையும் சேர்த்து அழிக்க முடியும். Only God can destroy your soul and your body together. The devil only can destroy your body, but God can destroy your soul and your body. Amen. Hallelujah. God can destroy your soul and your body. All these words in the Bible, go and read. Put more words inside you. உனக்குள்ளே நிறைய இந்த எல்லாமே இறை வார்த்தை எல்லாத்தையும் உங்களுக்குள்ளே போடுங்க. நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு பலம் கொடுப்பார் ஆண்டவர். God will give you the strength. Sirach chapter 34 verse 14. Fear the Lord. You will have nothing to fear. வேறு எதுக்கு நீ பயப்பட வேணாம், ஆண்டவருக்கு மட்டும் பயப்படு. If you trust him, you will not act like a coward. ஓகே, நீங்கள் அவரை நம்புனீங்கன்னா நீ பயந்து வாழ தேவையில்லைன்னு சொல்கிறார் ஆண்டவர். நீ பயந்து வாழ தேவையில்லை. இன்றைக்கி இதுதான் God said. அதை படித்தோம் Matthew chapter 8. We see God asked
God asked the disciples, why are you frightened? Why little faith you have? என்ன காரணத்தினால உனக்கு விசுவாசம் குறைவா இருக்குது? Believe in Lord Jesus. Trust Lord Jesus. Those who are working with Lord Jesus, இயேசு நம்புங்க. நீங்கள் இயேசு கூட நடக்கிறீங்க. You have seen lot of changes in your life. உங்கள் வாழ்க்கையில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், இயேசு கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நீ நிறைய மாற்றங்களை பார்த்துருக்கேன். இது வரைக்கும் உன்னை கொண்டு வந்த தேவன் இதுக்கு மேலே எப்படி உன்னை கைவிடுவார்? God have brought you so far until today. How can God forsake you? How can God abandon you? And in Hebrews chapter 13 verse 5, God said, I will not forsake you, I will not abandon you. உன்னை விட மாட்டேன், உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லியிருக்காரு. ஹெப்ரீஸ் அதிகாரம் 13:5. அப்படிப்பட்ட தேவன் கூட இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் வணங்குறீங்க. உங்களை அவர் பரிசுத்த இரத்த கோட்டைக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வார், சிறகாலை மூடிக்கொள்வார். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், விசுவாசமும் பயமும் சேம் தான், ரெண்டும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். Your faith and fear is same. You must overcome your fear with faith. நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் பலமாக வளர்ந்து அந்த பயத்தை முறியடிக்கணும். விசுவாசம் இருந்தால் தான் பயம் ஓடும். விசுவாசம் இல்லைன்னா பயம் ஓடவே ஓடாது. பயம் அங்கே தான். எதை கண்டாலும் பயப்படுவீங்க, எது செஞ்சாலும் பயப்படுவீங்க, எது செய்யும் எது பேச பயப்படுவீங்க. ஏன்னா விசுவாசம் இல்லையே. ஆமென். விசுவாசம் இல்லையே. இது ரெண்டும் ஒரே மாதிரி தான், ஆப்போசிட் வே. என்ன ஒன்று, விசுவாசத்துக்கு எதிராக பயம் வேலை செய்யும். The fear will work opposite way of the faith. Amen. And faith opens the door for God to work in you. விசுவாசம் ஆண்டவருக்கு கதவு திறக்கும், உங்களுக்குள்ளே வேலை செய்ய. ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து வேலை செய்ய விசுவாசம் அந்த கதவை திறக்கும். பயம் கதவு திறக்கும் தான், பயம் கதவு திறக்கும் for the devil to come and work, and the fear will open same door for the devil to come and work. And this, which one you want to give? You want to give space to the devil or you want to give space to God? And the Bible says fear has torment, fear has no mercy. பயத்துக்கு வந்து பயம் வந்து பாரபட்சம் பார்க்காது. நீ பயந்தனா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் என்ன பயப்படுறீங்களோ, எதை குறித்து நீங்கள் பயப்படுறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு நோயின்னு சொல்லிட்டான் வச்சுங்க, அந்த நோயை குறித்து நீங்கள் பயப்படும்போது அந்த நோய் தான் வரும். எது வந்தாலும் ஏசு இருக்கார் சொல்லி நீங்கள் தூக்கி போட்டு போனீங்கன்னா ஏசு பார்த்துக்குவார். நீ பயத்துக்கு இடம் கொடுத்த பயம்தான் உன் வாழ்க்கையில் வேலை செய்யும். If you are afraid, you allow the fear to come into you, the fear will work in your life. If you act on fear instead of acting on faith, it will keep you depressed, miserable and lonely. இன்றைக்கி பயத்துக்கு இடம் கொடுத்து நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதி, சமாதானம், சந்தோஷம் இருக்காது. இன்றைக்கி ரொம்ப பேர் என்ன காரணத்தினால ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை இழக்கிறாங்க? பிகாஸ் ஆஃப் ஃபியர், பயம். லாட் ஆஃப் பீப்புள் லூஸ் த ஜாய் ஆஃப் காட் இன் தியர் லைஃப், த பீஸ் ஆஃப் காட், த விக்டரி ஆஃப் காட் இன் தியர் லைஃப், பிகாஸ் தே கிவ் ஸ்பேஸ் டு ஃபியர். ஆண்டவரோட அமைதி, சமாதானம், சந்தோஷம் வாழ்க்கையில் இல்லாமல் போகிற காரணம் என்ன? நீ பயத்துக்கு இடம் கொடுக்குற. தே ஃபீட் த ஃபியர், பயம். நிறைய இன்ஸ்டீட் ஆஃப் ஸ்பெண்டிங் டைம் வித் காட், with word of God, they go and spend time in TV, seeing drama, seeing movies, and that thing will be in their mind. அவங்க டிவி பார்க்குறது, ட்ராமா பார்க்குறது, எல்லாம் அதுதான் மைண்டில் இருக்கும், அதுதான் அவங்க சிந்தனையில் இருக்கும். அப்போ எங்கேருந்து விசுவாசம் வரப்போகுது? where the faith want to come? You will never give a space to faith. You are giving space to the worldly things to go into your mind. Then you will think like the worldly people. How the worldly people is thinking, you will be thinking like that, and there is no thinking of God. ஆண்டவரோட சிந்தனை அங்கே இல்லை. மனிதன் என்ன சிந்திக்கிறானோ, ட்ராமா என்ன சொல்லுதோ, டிவி என்ன சொல்லுதோ அதை தான் கேட்பீங்க. ஆனால் இயேசு உங்கள் கையில் பைபிள் கொடுத்து படி, இதை வார்த்தை பேசுகிறாங்க கேளு, இதெல்லாம் வராது. நம்மளுக்கு அதில் சந்தேகம் வருமே தவிர டிவியில் உள்ளதை வந்து நம்ம அப்படியே நம்பிடுவோம். We believe the dramas, the movies that we see, and we will doubt the word of God.
the word of God, the preacher, the message that you receive, you will doubt the message and asking question. Amen. Give space to faith. விசுவாசத்துக்கு இடம் கொடு, விசுவாசத்துக்கு இடம் கொடு. In Romans, if you read in Romans, it tells faith comes from the word of God. இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய இறை வார்த்தையிலிருந்து தான் விசுவாசம் வருது. உண்மை. Faith comes from the word of God. You read the more word of God, you read more, you meditate more, your faith will be higher. Your faith will be higher. More you fill your heart with the word of God, the stronger you will become. And you can stand against the power of the enemy, the darkness. எவ்வளோக்கு இறை வார்த்தை உங்களுக்கு கூட போடுறீங்களோ உங்களுக்குள்ள ஒரு பலம், இறை பலம் வரும். இறை பலம் வரும்போது என்ன மாதிரியான சாத்தானோட பிரச்சனையாக இருந்தாலும், என்ன மாதிரியான ப்ராப்ளம் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் உங்களால் நிற்க முடியும். உங்களால் நிற்க முடியும். ஞாபகம் வச்சுங்க, the word of God, the power of God is greater than the power of fear. ஆண்டவரோட விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, அந்த விசுவாசம் பலமாக இருந்துச்சுன்னா, இயேசு வார்த்தை உனக்குள்ளே இருந்துச்சுன்னா, உனக்குள்ளே பயம் வரத்துக்கு வேண்டிய அவசியம் இல்லை. பயம் வரலாம், எல்லாருக்கும் பயம் வரும் தான். ஆனால் அந்த பயத்தை நீ விசுவாசத்தை வைத்து முறையடிக்கணும். எவ்ரிபடி will afraid, everybody got the fear, but fight the fear with your faith. Fight the fear with your faith. உங்கள் விசுவாசத்தை வச்சு அதை சண்டை போடுங்க, அதை முறையடிங்க. இன்னைக்கு இதுதான், இன்றைக்கி உங்களுக்குள்ளே உங்கள் சிந்தனை, உங்கள் சிந்தனை, உங்கள் மைண்டை, உங்கள் சிந்தனை சொன்னிச்சுன்னா உன்னால் முடியாது, உன்னால் முடியாது, நீ தோற்றுருவேன், நீ விழுந்துருவேன்னு சொன்னால், if your mind tells you that you cannot do, you will lose, you cannot come up, you cannot grow up, fight the thought with your faith, that you say, with the strength that Lord Jesus is giving me, I can do anything. ஆண்டவர் இயேசு கொடுக்குற பலத்தால் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு சொல்லுங்கள். பிலிப்பியன் அதிகாரம் 4:13, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கொடுக்குற பலத்தால் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு சொல்லுங்கள். சூஸ் ஃபெய்த் டு ஓவர்கம் ஃபியர் டுடே. இன்னைக்கு விசுவாசத்தை பிடிச்சிக்கங்க, விசுவாசத்தை பிடிச்சிக்க, இயேசு பிடிச்சிக்கங்க. நத்திங் இம்பாசிபிள் ஃபார் காட். லூக்காஸ் அதிகாரம் 1:37, நத்திங் இம்பாசிபிள் ஃபார் காட். இயேசுனால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. அதை பிடிச்சிட்டு ஆண்டவர் ask God to come and help you. Put your prayer, tell God to increase your faith. என் விசுவாசத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என் நம்பிக்கையை பலப்படுத்துங்க ஆண்டவரே. மார்க் அதிகாரம் 9:24, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Ask God to help you. God is there to help us. God is there to teach us. Every day, every time in the video I am teaching, I am telling you all something. Hope you all learn. Hope you all learn. See the video and learn. It is not I create anything or I am just telling. It's from God. I am telling you all. Every time. எப்போதும் இதோட 5வது வீடியோ கொடுக்குறேன் இந்த வருஷம். இந்த 5வது வீடியோ எப்போதும் நான் ஒரு காரியம் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன், சொல்லி கொடுக்குறேன். எப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வரணும், எப்படி இயேசுக்குள்ளே உண்மையாக இருக்கணும்னு சொல்கிறேன். அதன் பிரகாரம் அதை பிடித்து நடுங்க, அதை பிடித்துக்குங்க, அது கூட நடுங்க. உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஒரு 5 காரியம் சொல்ல போகிறேன். I want to tell you 5 things, 5 undeniable fact of life. உங்கள் வாழ்க்கையில் தவிக்க முடியாத 5 காரியங்களை குறித்து சொல்ல போகிறேன். அதை கேளுங்க. Don't educate your children, and don't educate your children to be rich. Educate them to be happy. So when they grow up, they will know the value of things, not the price. உங்கள் பிள்ளைங்களுக்கு பணக்காரனாக எப்படி இருக்கணும், பணத்து கூட எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்காதீங்க. சந்தோஷமாக எப்படி இருக்கணும்னு கற்றுக் கொடுங்க. அப்போ தான் அவங்க வளர்ந்து வரும்போது நீங்கள் கொடுக்குற பொருள் மேலேயும் நீங்கள் கற்றுக் கொடுக்குறது மேலேயும் அவங்களுக்கு வேல்யூ இருக்கும். அவங்க பணத்தை குறித்து பார்க்காம அந்த பொருளுக்கு மரியாதை கொடுத்து அந்த பொருளோட தன்மையை பார்ப்பாங்களே தவிர பணத்தை பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி இதுதான். சாப்பிடுங்க. சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தான் நம்ம சம்பாதிக்கிறோம்.
பிள்ளைங்களுக்கு சாப்பாடு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். சாப்பிட்றதுக்கு தான் நம்ம வந்து சம்பாதிக்கிறோம். ஈட் யுவர் ஃபுட் as your medicine, otherwise you have to eat medicine as your food. அதை சாப்பிடுங்க. சாப்பாடு வந்து உங்களுக்கு மருந்தாக சாப்பிடுங்க. நாளைக்கு வந்து சாப்பாடு எல்லாம் ஆண்டவர் கொடுத்து எல்லாம் செஞ்சு நீங்கள் சாப்பிட்லன்னா நாளைக்கு வந்து மருந்து வந்து உங்கள் சாப்பாடாக சாப்பிட வேண்டியதாக இருக்கும். மருந்து வந்து உங்கள் சாப்பாடாகிடும். அது ஞாபகம் வச்சுக்கங்க. ரொம்ப இந்த மாதிரி சாப்பாடில் போயிட்டு ஆண்டவர் உங்கள் முன்னுக்கு எல்லாம் வைக்கிறார், எல்லாம் கொடுத்துருக்காரு இயேசு. எல்லாம் கொடுத்து கூட நான் இது சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், இது வேணாம் அது வேணாம், இது இப்படி அது அப்படின்னீங்கன்னா நாளைக்கு ஒரு காலகட்டத்தில் எதுவுமே இருக்காது. நம்மளுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்காது, செஞ்சு கொடுக்க ஆள் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். And the one who loves you will never leave you, because even if there is 100 reason to give up, he will find one reason to hold on. இன்றைக்கி உங்களை நேசிக்கிறவங்க வந்து உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. உண்மையாக நேசிக்கிறவங்க உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. உங்களை விட்டுட்டு போக 1000 காரணம் இருந்தாலும் உங்கள் கூட ஒட்டி இருக்க ஒரே காரணம் இருக்கும் அவங்களுக்கு. உங்களை நேசிக்கிற ஒரே காரணத்தினால அவங்க உங்கள் கூட ஒட்டி இருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை வந்து உதாசீனப்படுத்தாதீங்க. அவங்கள அவமானப்படுத்தாதீங்க. Do not value these people, this type of people who love you. Try to value them. Love, what is love? They must give you whatever you need. They must keep you happy, not to take a right on you. உன்னை வச்சு அவங்க ஏறி வரக்கூடாது. They must love you so that you know their love, how they love you. எப்படி உன்னை நேசிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியணும். உன் தோளில் ஏறி அவங்க போகக்கூடாது, உன்னை மிதித்து போகக்கூடாது. உன்னை நேசிக்கிறவங்க வந்து நீ மிதிச்சா பரவாயில்லன்னு சொல்லி மிதி வாங்கிட்டு இருப்பாங்க. அதுதான் உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்க. Number 4, there is a lot of difference between human beings and being human. A few understand it. ஒரு மனிதனாக இருக்கிறதுக்கும் மனுஷன் போல் நடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ரொம்ப பேருக்கு அது தெரியாது. அவங்க வந்து நம்மகிட்ட நடிக்கிறாங்களா இல்லை உண்மையாக அவங்க நம்ம நேசிக்கிறாங்களா தெரியாது. அது உங்களுக்கு தான் தெரியும். நான் சொல்ல முடியாது. யூ ஜட்ஜ் யுவர் செல்ஃப், the things around you, the relationship around you. You judge yourself and take it to God. Appreciate whatever God have given you in your life. Whatever God have done in your life, appreciate. Number 5, you are loved when you are born. You will be loved when you die. In between you have to manage. நீங்கள் பிறக்கும் போது உங்களை எல்லோரும் நேசிப்பாங்க. நீங்கள் மரித்த பிறகும் உங்களை எல்லோரும் நேசித்து தான் இருப்பாங்க. இன்பிட்வீன் பிறப்புக்கும் இறப்புக்கும் 2 தான். there's 2 only small gap between the womb and the tomb. கருவறைக்கும் கல்லறைக்கும் நடுவில் உள்ள வாழ்க்கையை நீங்கள் தான் வாழணும். கருவறைக்கும் கல்லறைக்கும் உள்ள நடுவில் வாழ்க்கை. between womb and tomb, there's a life there. Must know how to live the life. Enjoy the life that God have given you. Be happy. If you want to walk fast, walk alone. If you want to walk far, walk together. நீங்கள் வந்து வேகமாக நடக்க போகிறீங்களா? ஒண்டியாக நடங்க. தூரமாக நடக்க போகிறீங்களா? உங்கள் குடும்பத்தோடு நடங்க, உங்கள் சபையோடு நடங்க. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கூட இருங்க. இறை வார்த்தையை படிங்க. எப்போதும் ஜெபத்தில் அவங்களை ஒப்பு கொடுங்க. உண்மையாக நடந்து just to share the faith. Story of my friend. My friend, when he was 23 years old, 23 வயசில் என் நண்பன், 23 வயசில் என் நண்பன் சொல்கிறதோட என்னோட மென்டோன்னு சொல்லலாம். அவருக்கு வந்து 23 வயசில் டாக்டர் சொன்னாங்களாம், உனக்கு போத் த கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு, நீ 7 நாளில் செத்துருவேன். When he was 23 years old, the doctors told him that
the 2 kidneys were kidney failure. He will die in 7 days because the both kidneys is not working. 2 கிட்னியும் வேலை செய்யல, செத்துருன்னு சொன்னாங்க. அவர் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்து ரொம்ப கவலையோட, ஏன்னா he was very sad. I come out from the hospital, he was very sad because he got 2 kids. ஒரு மனைவியும் 2 பிள்ளைங்க இருந்தாங்க. he got 2 kids, 2 பிள்ளைங்க, ஒரு மனைவி. அப்போ அவர் ஆண்டவரை பார்த்து சொன்னாராம், ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாராம், ஆண்டவரே என்னை நீங்கள் வாழ வச்சிங்கன்னா இன்னையிலிருந்து இந்த உலகத்தில் நீங்கள் எனக்கு கொடுக்குற அந்த இறுதி நாள் வரை நான் உங்களுக்கு மட்டுமே சேவை செய்வேன்னு சொன்னார். He told God in his prayer time, God, if you allow me to live, I will serve you for the rest of my life. I will serve you. He promised to God. அவர் அந்த மாதிரி ஒரு வாக்கு தத்துவம் ஆண்டவர்கிட்ட கொடுத்தார். 23 வயசில். உங்களுக்கு தெரியுமா, 55 வருஷம் ஆண்டவர் அவரை வாழ வச்சார். God allowed him to live another 55 years. And he died when he was 78 in 2009. 78 வயசில் இறந்தார் 2009. Do you know what is the cause of death? Kidney failure. 55 வருஷம் ஆண்டவர் வாழ்வு கொடுத்து 78 வயசு அவர் 2009 இறக்கும்போது என்ன காரணத்தில் இறந்தார்? கிட்னி ஃபெயிலியர். இன்றைக்கி மறந்துடாதீங்க, உங்கள் விசுவாசம் ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 முக்கியம் விசுவாசம். God will let you live if you have very high faith. If you have faith and you believe Lord Jesus, நம்ம வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை. கிறிஸ்டின் சமாதானம்.